அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் இயற்கை செய்திகள் எதை பத்தி எடுக்க போறேன்னா, பனங்காடை. இங்கிலீஷ்ல இந்தியன் ரோலர். ம். இந்த பறவை பார்க்கறதுக்கு ஒரு அழகான, நேர்த்தியான பறவையா இருக்கும். அந்த பறவையோட கலர் என்னன்னா, ப்ளூ கலர். எல்லா ப்ளூ கலருமே இருக்கும். வானத்து ப்ளூ, மயில் ப்ளூ, நேவி ப்ளூ, சீ ப்ளூ, டார்க் ப்ளூ எல்லா ப்ளூ கலருமே இருக்கும். அந்த பறவை நீளம் 26லேருந்து 27 சென்டிமீட்டர் நீளம். 160லேருந்து 176 கிராம் எடை உள்ள பறவை. அந்த பறவைக்கு ஏன் இந்தியன் ரோலர்ன்னு பேர் வந்துச்சுன்னா, அந்த பறவை பெண் பறவைய கவர்வதற்காக ஒரு உயரத்துல பறந்து, அங்கேருந்து தன்னோட வால மடக்கிக்கிட்டு, வட்ட வடிவத்துல மேலேருந்து கீழ விழும். அது விழும்போது சுத்துற மாரி இருக்கும். அதனால அது பேர் இந்தியன் ரோலர் அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த பறவை 4 மாநிலத்தோட தேசிய பறவை. இந்த 4 மாநிலம் பீகார், ஒடிசா, கர்நாடகா, தெலுங்கானா. இந்த பறவையோட உணவு என்னன்னா, இந்த பறவைக்கு பிரியமான உணவு தவக்கலை. அதுக்கப்புறம் இந்த பறவை பூச்சிகள சாப்பிடும், எலிகள சாப்பிடும், சிறு பாம்புகளையும் சாப்பிடும், தேள் சாப்பிடும். இந்த பறவையோட எங்க வாழும்னா, அடர்த்தி குறைந்த காடுகள்ல, வயல்வெளிகள், அதுக்கப்புறம் புல்வெளியில வாழக்கூடிய பறவை. இது அமர்ற இடம் என்னதுன்னா, இந்த வயரு, போஸ்ட் கம்பி வயர் அந்த வயர்லயும், மரக்கிளையிலயும் அமரும். இந்த பறவை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகாத பறவை. இடம்பெயர்ந்து போகாத பறவை. இந்த பறவை அடை காக்கும்போது, ஆண், பெண் பறவை 2 பேரும் சேர்ந்து அடை காக்குங்க. இதுலேருந்து நம்ம கத்துக்கிற பாடம் தான். இந்த பறவைக உழவர் உழவரோட நண்பன்னு சொல்றாங்க. ஏன்னா, இந்த பறவை வயல்ல நாசம் பண்ணிக்கிற பூச்சிங்க அது எல்லாத்தையும் சாப்பிடுறது கூடது, வயல்ல இருக்க எலி எல்லாத்தையும் சாப்பிடுது. ஒரு வசனம் வாசிங்க. 3 யோவான் 1:11. எப்படி அந்த பறவை உழவர்களுக்கு நன்மை செய்தோ, அதுபோல நம்மளும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். இந்த பறவையோட கலர் இந்த பறவையோட கலர் ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அது மாரி நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 19:1. யாத்திராகமம் 24:10. இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீலக்கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அந்த பறவை ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு மனசுல கற்பனைகள் நினைவுக்கு வரணும். கற்பனைகள் நினைவுக்கு வரணும். அதே போல நம்ம தேவனையும் மகிமைப்படுத்தணும். ஏன்னா நீல கலர் சங்கீதம் 19:1 சொல்றது போல, நீல கலர் வானத்தை தேவன் மகிமைப்படுத்துது. ஆமேன்.